பிரபல ரவுடி பொன்னை பாலுவிற்கு பாதுகாப்பு கேட்டு அவரது மனைவி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாக்கி போலீஸ் காவலில் உள்ள ரவுடி பொன்னை பாலு அவருடைய மனைவி அவருக்கு பாதுகாப்பு கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். ரவுடி பொன்னை பாலுவிற்கு பாதுகாப்பு கேட்டு அவருடைய மனைவி மனு அளித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரை வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட 11 பேரை செம்பியம் போலீசார் கைது செய்தனர். தற்போது அவர்கள் பூந்தமல்லியில் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு தற்போது போலீஸ் காவலை எடுத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த 11 பேரிடமும் காவல் இணை ஆணையர் தலைமையில் இந்த விசாரணையானது பரங்கிமலையில் இருக்கக்கூடிய இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று 5வது நாளாக இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வருவார்கள். 11 பேர்கள் போலீஸ் காவல் எடுத்து வைத்து விசாரித்து வந்த நிலையில் நேற்று திருவேங்கடம் என்ற ரவுடியை மாதாவரத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பறிமுதல் செய்வதற்காக அங்கு கொண்டு சென்ற போது என்கவுண்டர் அவர் தப்பிக்க முயன்றிருக்கிறார். இதனையடுத்து தப்பிக்க முயன்று போலீசார் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதை அடுத்து அவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது உடலானது தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று திருவேங்கடம் என்கவுண்டர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து நேற்றே அவரது அதாவது பிரபல இந்த ரவுடியான பொன்னை பாலுவுக்கு பாதுகாப்பு கேட்டு அவரது மனைவி விஜயசாந்தி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு மனுவானது அளித்திருக்கிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று அவரை விஜயசாந்தி இன்று வர சொல்லியிருக்கின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமாக கருதப்படக்கூடியவர் தான் இந்த பொன்னை பாலு. இந்த பொன்னை பாலுவின் சகோதரர் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் முயற்சியாக தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். அதற்கு முக்கிய தலைவராக செயல்பட்டவர் தான் இந்த பொன்னை பாலு. அவருக்கு பாதுகாப்பு கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து இன்று அவர் வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாமா எப்படி என்பது குறித்து காவல் உயரதிகாரிகள் தரப்பில் ஆலோசனைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பாதுகாப்பு உரிய முறையில் அளிக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.